விடுதலை பயணத்தில் விடுதலை சாசனங்கள் ஒரு முக்கிய பங்கினை வகித்திருக்கின்றன. தென்னாப்பிரிக்க மக்களுடைய விடுதலை போராட்டத்தை எடுத்து பார்த்தால் 1955ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா தன்னுடைய விடுதலை போராட்டத்தின் பொழுது இவ்வாறான ஒரு சுதந்திர சாசனத்தை அது பிரகடனம் செய்தது. இந்த சுதந்திர சாசனத்தை பிரகடனம் செய்யும் பொழுது தென்னாப்பிரிக்க காங்கிரஸ் தலைவர் திரு ஆல்பர்ட் லூத்லி கூறினார், இந்த சாசனத்தின் புனித தன்மையின் அடிப்படையிலே இந்த சாசனம் ஒரு தனித்துவத்தை பெறுகின்றது என்று கூறினார். அதனைத்து இந்த தென்னாப்பிரிக்காவில் இந்த விடுதலை சாசனம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது தென்னாப்பிரிக்காவில் சிறந்து இருந்த விடுதலை சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒருமுகப்பட்டு இந்த விடுதலை சாசனத்தை முன்னெடுத்து சென்றார்கள். அதே வேளையில் அதன் மூலமாக தமிழீழ விடுதலையை தென்னாப்பிரிக்க விடுதலையை முன்னெடுத்து சென்றார்கள். இந்த விடுதலை சாசனத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் 1955ஆம் ஆண்டு விடுதலை சாசனத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் 1994ஆம் ஆண்டு முதலாக தென்னாப்பிரிக்காவில் சர்வ மக்களுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் பல முக்கிய சரத்துக்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் இடம்பெற்றன. இந்த தென்னாப்பிரிக்காவில் இவர்களை செய்யும் பொழுது இங்கே மக்களுடைய பங்களிப்பு மிகவும் மிகவும் பெரியதாக இருந்தது. 10,000 வாலண்டியர்ஸ், ஹியூஜ் ஆர்மி ஆஃப் ஃப்ரீடம் வாலண்டியர்ஸ் என்று கூறினார்கள். 10,000 மக்கள் தொண்டர்கள் கிராமமாக சென்று மக்களுடைய கருத்துக்களை அறிந்து ஃப்ரீடம் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் தி பீப்பிள் themselves, நாம் தாங்களாக எழுதவில்லை, மக்களுடைய விடுதலை விடுதலை விருப்புகளை உள்வாங்கி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் அவர்களை செய்யும் பொழுது 100,000 கையெழுத்துக்களை மக்களிடம் வாங்கினார்கள். என்றால் இது மக்களிடமிருந்து வருகின்றது என்ற அந்த உண்மையை சர்வதேசத்துக்கு அறிவிப்பதற்காக 100,000 மக்கள் கொண்ட அந்த அடிப்படையில் மக்களிடம் கையெழுத்துக்களை வாங்கித்தான் இந்த விடுதலை சாசனம் ஃப்ரீடம் சார்ட்டர் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1963ஆம் ஆண்டு பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் பாலஸ்தீனிய தேசிய சாசனத்தை நேஷனல் சார்ட்டரை அறிமுகம் செய்தது. பாலஸ்தீனியர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த தேசிய சாசனம் நேஷனல் சார்ட்டர் பாலஸ்தீனிய அரசியலில் ஒஸ்லோ அக்ரிமெண்ட் வரையில் கூட ஈவன் தற்சமயம் கூட மிக ஒரு காத்திரமான மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது. எனவே இந்த விடுதலை சாசனங்கள் விடுதலை இயக்கத்துக்கு ஆணிவேராக அமைகின்றன. இந்த விடுதலை சாசனங்கள் விடுதலை வேண்டி நிற்கும் மக்களின் விடுதலை வேட்கையின் ஒரு குறியீடுகளாக அமைகின்றன. இந்த விடுதலை சாசனம் விடுதலை வேண்டி நிற்கும் மக்கள் தங்களுடைய விடுதலை விருப்பினை வெளிப்படுத்துவதற்கும் தங்களுடைய உரிமையினை விடுதலைக்கான தம்முடைய உரிமையினை வெளிப்படுத்துவதற்கும் இந்த விடுதலையை வென்றெடுத்து நடத்தக்கூடிய வலு உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்குமான காரணியாக சாதனமாக இந்த விடுதலை சாசனங்கள் அமைகின்றன. இந்த விடுதலை சாசனம் நாங்கள் முரசறையில் இந்த விடுதலை சாசனம் சர்வதேசம் வகுக்கும் அரசியல் வியூகத்தில் நின்று நாம் செயற்படாமல் நாம் வகுக்கும் அரசியல் வியூகத்தில் நின்று சர்வதேசம் செயற்பட வேண்டுகின்ற ஒரு நிலையை தோற்றுவிப்பதற்கு இந்த விடுதலை சாசனங்கள் உருவாக இந்த விடுதலை சாசனம் மக்களுடைய பங்களிப்பினால் உருவாக்கப்பட வேண்டும். ஆப்பிரிக்க விடுதலை சாசனம் உருவாக்கப்பட்டது போல 10,000க்கு மேற்பட்ட தொண்டர்கள் விடுதலை ஃப்ரீடம் வாலண்டியர்ஸ் எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். 100,000க்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை நாங்கள் மக்களிடம் பெறுவோம். இந்த விடுதலை சாசனம் தனியாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் முரசறையப்படுவது மட்டுமல்ல, இந்த விடுதலை சாசனம் ஈழத் தமிழர் தேசத்தின் முரசறைவு, இந்த விடுதலை சாசனம் உலக தமிழினத்தின் முரசறைவு, இந்த விடுதலை சாசனம் தமிழீழ மக்களின் விடுதலையை வேண்டி நிற்கும் அனைத்து மக்களுடைய முரசறைவு. அனைத்து மக்களையும் நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது 100,000 கையெழுத்துக்களை வாங்குவது ஒரு பெரிய விடயமாக நாம் கருதவில்லை. நாம் அதனை எடுப்போம், அதனை வாங்கி சர்வதேசத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஈழத்தமிழர் தேசத்தின் விடுதலையை எந்த சக்தியினாலும் அழித்துவிட முடியாது. உலக சிவில் சொசைட்டி, உலக சிவில் சமூகம் என்று தமிழீழத்தின் விடுதலைக்காக தமிழீழ மக்களுடன் கரங்கோத்து நிற்கின்றது என்ற உண்மையையும் இந்த விடுதலை சாசனத்தின் மூலம் நாம் தெளிவுபடுத்துவோம். இந்த விடுதலை சாசனத்தை நாம் செய்யும் பொழுது சிலர் கூறுகின்றார்கள், சில கருத்துக்கள் கூறப்படும், இது தூர தேசத்தில் இருந்து எடுக்கப்படும் ஒரு முயற்சி, தாயகத்தில் எடுக்கப்படும் முயற்சிக்கு இது முட்டுக்கட்டையாக அமையும் என்று.
நாம் இதனை அவ்வாறு கருதவில்லை. இந்த முயற்சி தாயக தலைவர்களையும் பலப்படுத்துவதாகத்தான் நாம் கருதுகின்றோம். தமிழ் மக்களுடைய அரசியல் விருப்பென்பது ஒரு வரலாற்று வெற்றிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டதல்ல, வரலாற்றின் வளர்ச்சி போக்கிலால் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் மக்களுடைய தமிழீழம் என்ற கோரிக்கை. இந்த அரசியல் பெருவிருப்பு சிங்கள தேசம் தமிழ் மக்களுடைய இருப்பை அங்கீகரிக்காது தமிழ் மக்களை இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட பொழுது தமிழ் மக்கள் தம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்களுடைய பிசிக்கல் சர்வைவல் தங்களுடைய பாதுகாப்பை பாதுகாப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட கோரிக்கை தமிழீழம் என்ற எங்களுடைய அரசியல் பெருவிருப்பு. எனவே இதனை நாங்கள் முன்னெடுத்து செல்வது எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதாக அமையும். இதற்கு மக்களுடைய பலம் மிகவும் முக்கியம். இன்று சர்வதேசங்கள் எங்களுடைய நலன்கள் அடிப்படையில் இயங்கும் சர்வதேசங்கள் இன்று எங்களுடைய தமிழீழ கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இன்று தென்னாசியாவிலே மாறி வரும் பூகோள அரசியல் நிலைமை அந்த நிலைமையை தோற்றுவிக்கும் என நாம் கருதுகின்றோம். மேலும் அரசுகளை மாற்றுவது அங்கு வாழும் மக்களுடைய சக்தி மூலமாக அரசுகளுடைய கொள்கைகளை மாற்றலாம் என்பது என்று பொலிட்டிக்கல் அரசியல் விஞ்ஞானிகளின் கருத்தாகும். இதற்கு உதாரணத்தை நாங்கள் கடந்த வருடம் கூட கண்டோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறுவதற்கு மிக முக்கியமாக அமைந்தது தமிழ்நாடு மக்களுடைய அந்த தமிழகத்துக்கான ஆதரவு. மலேசியாவை எடுத்துக்கொண்டால் மலேசிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு இருந்தது மலேசிய மக்களினுடைய அவர்களுடைய தமிழகத்துக்கான ஆதரவு, தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற ஆதரவு. எனவே இன்று அரசாங்கங்கள் எங்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டினும் நாங்கள் மக்களை திரட்டுவதன் மூலம் உலக சிவில் சமூகத்தை நாங்கள் திரட்டுவதன் மூலம் அரசாங்கங்களின் நிலையை மாற்றலாம் என்பதில் நம்ம நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது அரசியல் பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விடுதலை சாசனம் நாம் முரசறையவிருக்கும் இந்த விடுதலை சாசனம் நாம் செல்லவிருக்கும் திசையை, நாம் செல்லவிருக்கும் பாதையை, நாம் பயணிக்கும் பாதையில் நாம் யாருடன் கூட்டிச் செல்கின்றோம் என்ற நிலப்பாட்டினை எடுப்பதற்கு இந்த சுதந்திர சாசனம் நமக்கு உதவி புரியுமாக கருதுகின்றோம். இங்கு நாங்கள் இந்த சுதந்திர சாசனம் எங்களுடைய விடுதலையை மட்டும் கூறவில்லை, நாளை மலரவிருக்கும் தமிழீழம் எவ்வாறு அமையும் என்பதை இது கூறுகின்றது. சிலர் கூறினார்கள், சில ராஜதந்திரிகள் நாங்கள் சந்திக்கும் பொழுது கூறுவார்கள், நாளை மலரப்போகும் தமிழீழம் எவ்வாறு இருக்கும், அங்கு எவ்வாறான ஆட்சி அமையும், அங்கு ஜனநாயகத்துக்கு இடம் உண்டான சில கேள்விகளை முன்வைத்தார். நாங்கள் இந்த விடுதலை சாசனத்தின் மூலம் அதற்கான பதிலை கொடுக்கலாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த விடுதலை சாசனம் ஜனநாயகத்தை வேண்டி நிற்கும் தமிழீழ மக்களுக்கும் இன்று மனித உரிமைகளை மீறிக்கொண்டிருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான வேறுபாட்டை திட்ட தெளிவாக எடுத்து காட்டும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதம் முன்னுரிமை வழங்கப்பட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரிலிஜன் என்று அங்கு ஒரு மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய குறிப்பாக நாங்கள் ஐஎஸ்டியை நான் எடுத்து பார்க்கலாம். நாளை வரப்போகும் எங்களுடைய விடுதலை சாசனம் எவ்வாறு இருக்கும் என்று நான் தற்சமயம் கூற முடியாது. ஆயினும் எங்களுடைய ஐஎஸ்டியை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு மதசார்பற்ற பிரதேசமாக மதசார்பற்ற நாடாக இருக்கும் என்றுதான் அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விடுதலை சாசனத்தில் வர இருக்கின்ற சில விடயங்கள் இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரவில் தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஒன்றை கூறுவதானால் மனித உரிமைகள் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு சட்டத்தில் மனித உரிமைகளுக்காக சர்வதேசத்தின் நீதி கூறும் வழிமுறை இருக்கவில்லை. ஆனால் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவில் அந்த மனித உரிமைகளுக்காக சர்வதேசத்தின் நீதி கூறும் வழிமுறை வகுக்கப்பட்டிருந்தது. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவில் அனைத்து மனித உரிமைகளையும் அங்கு ஏற்றுக்கொள்வதற்கான சரத்து அங்கு முன்வைக்கப்பட்டது. எனவே அதனை நாங்கள் மீளவும் இந்த சுதந்திர சாசனம் மூலமும் தமிழ் மக்களுடைய ஜனநாயக கோட்பாடுகளையும் தமிழ் மக்களுடைய மனித உரிமைகளுக்கு நாங்கள் எங்களுடைய இசைவையும் எடுத்து காட்டுவதற்கு இந்த சுதந்திர சாசனம் வழி சமைக்கும் என நாம் கருதுகின்றோம். இந்த சுதந்திர சாசனம் நாளை மலரவிருக்கும் தமிழீழத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மேக்னா கார்ட்டாவாக அமையும் என நாம் கருதுகின்றோம். பிரித்தானியாவில் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அங்கு மனித உரிமைகளுக்கு மூலமாக அமைந்தது மேக்னா கார்ட்டா என்று கூறப்படுகின்ற அந்த சட்ட பட்டயம். அதன் அடிப்படையில் இன்று நாம்
நாம் இங்கு உருவாக்கவிருக்கின்ற இந்த சுதந்திர சாசனம் நாளை மலரப்போகும் தமிழீழத்தின் மெக்னா கார்ட்டாவாக அமையும் என்பதை கூறிக்கொள்வதில் நாம் பெருமிதம் அடைகின்றோம். எனவே அனைத்துக்கும் எங்களுடைய மக்களுடைய ஆதரவு மிக முக்கியம். 10,000 நாங்கள் 10,000 சுதந்திர தொண்டர்களை நாங்கள் உருவாக்குவோம். 10,000 சுதந்திர தொண்டர்களும் எல்லா அமைப்புகளுக்கும், தனியாக அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, தனியாக அரசியல் அமைப்புகளுக்கு மட்டுமல்ல, ஊர்ச்சங்கங்களுக்கு, விளையாட்டு சங்கங்களுக்கு, ப்ரொஃபஷனல் சொசைட்டி எல்லா இடங்களிலும் சென்று மக்களுடைய நாங்கள் பங்களிப்பை ஏற்று மக்களால் உருவாக்கப்படுகின்ற இந்த சாசனமாக நாங்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும், இதனை உருவாக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து இதனை செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அடுத்ததாக அடுத்த வாரம் நடக்கவிருக்கின்ற மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாட்டையும் நாம் செய்து நடவடிக்கை